ஹாய் காய்ஸ், நிறைய பேர் டெய்லி பேக்லிங்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபைல் பேக்லிங்க், டைரக்டரி பேக்லிங்க், சோஷியல் பேக்லிங்க் எல்லாமே பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டவுட், பேக்லிங்க் கிரியேட் பண்ணியும் வெப்சைட் உங்களுக்கு ரேங்க் ஆகவே இல்லையா? இதுக்கு ரீசன் பேக்லிங்க் கிரியேட் பண்ணுறது இல்லை, தப்பான பேக்லிங்கை கிரியேட் பண்ணுறது தான். கூகுளுக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். இந்த வீடியோவில் பிகினர்ஸ் பண்ணுற 10 பிக் மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் SEO ஜர்னியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 100 பேக்லிங்க்ஸ் கிரியேட் பண்ணால் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறாங்க. இது கம்ப்ளீட்லி ராங். கூகுள் கவுண்ட் பண்ணாது பேக்லிங்க் எங்கேருந்து வருதுன்னு தான் பார்க்கும். ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட்டில் இருந்து ஒரு பேக்லிங்க் கிடைச்சாலும் அது வேல்யூபிள். ஆனால் ஸ்பேம் வெப்சைட்ல இருந்து 100 பேக்லிங்க் வந்தாலும் அது யூஸ்லெஸ் தான். ஸோ குவான்டிட்டி விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். செகண்ட், பையிங் பேக்லிங்க்ஸ். இன்டர்நெட்டில் 1000 பேக்லிங்க்ஸ் ₹500ன்னு நிறைய ஆஃபர் பார்த்துருப்பீங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் கூகுளுக்கு ஆர்டிஃபிஷியல் லிங்க் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். பெய்ட் பேக்லிங்க்ஸ் யூஸ் பண்ணால் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிறத விட வெப்சைட்டோட ட்ரஸ்ட் ரொம்பவே குறையும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, குவாலிட்டியான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நேச்சுரல் பேக்லிங்க்ஸை கிரியேட் பண்ணுங்க. அது லாங் டர்ம் SEOக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். தேர்ட், ஸ்பேம் கமெண்ட் பேக்லிங்க். நிறைய பேர் பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு நைஸ் போஸ்ட், விசிட் மை வெப்சைட்னு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. இது பேக்லிங்க் இல்லை, ஸ்பேம். கூகுளும் யூசர்ஸும் இதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டட் யூஸ்ஃபுல்லான கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கஷனுக்கு வேல்யூ ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிலவெண்ட்டாக இருந்தால் உங்கள் வெப்சைட்டை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் லிங்கை ஆட் பண்ணுங்க. ஃபோர்த் மிஸ்டேக், irrelevant பேக்லிங்க். ஒரு டென்டல் கிளினிக் வெப்சைட்டுக்கு கிரிப்டோ வெப்சைட்டில் பேக்லிங்க் கிரியேட் பண்ணால் அது ரிலவெண்ட்டாக இருக்கும். கூகுள் ரிலவன்சியை தான் பார்க்கும். உங்கள் வெப்சைட் டாப்பிக்கோ பேக்லிங்க் கொடுக்குற வெப்சைட்டோட டாப்பிக்கோ ரிலவெண்ட்டாக இருக்கணும். கீவேர்ட் ரிலவன்சி இன்க்ரீஸ் ஆனதா ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஃபிஃப்த் மிஸ்டேக், சேம் ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், எல்லா பேக்லிங்க்லையும் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு ஒரே கீவேர்ட் யூஸ் பண்ணால் கூகுளுக்கு இது அன்நேச்சுரல் பேட்டர்ன் மாதிரி தெரியும். இன்ஸ்டட் பிராண்ட் நேம் யூஸ் பண்ணலாம், வெப்சைட்டோட URL, ஜென்ரிக்கான வேர்ட்ஸ், செகண்டரி கீவேர்ட்ஸ், ஆங்கர் டெக்ஸ்ட் நேச்சுரலாக இருக்கணும். அதுதான் சேஃபான SEO ப்ராக்டிஸாக இருக்கும். சிக்ஸ்த் மிஸ்டேக், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை இக்னோர் பண்ணுறது. எஸ்பெஷலி லோக்கல் பிஸ்னஸ் ஓனருக்கு இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பேக்லிங்க் கிரியேட் பண்ணுவாங்க, ஆனால் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. இது பிக்கெஸ்ட் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. லோக்கல் SEO இம்ப்ரூவ் பண்ண பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணுங்க, கரெக்ட் அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர், வெப்சைட் ரிவ்யூ எல்லாமே அப்டேட் பண்ணுங்க. லோக்கல் சர்ச்சில் ரேங்க் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செவன்த் மிஸ்டேக், ஓவர் நைட் பேக்லிங்க் பில்ட் பண்ணுறது. ஒரே நாளில் 300 பேக்லிங்க் கிரியேட் பண்ணால் கூகுளுக்கு அது நேச்சுரலாக தெரியுமா? கண்டிப்பாக இல்லை. SEOனா மேரத்தான், ஸ்ப்ரிண்ட் இல்லை. வீக்லி கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் பில்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் லாங் டேர்ம் ரிசல்ட்டை கொடுக்கும். எய்த் மிஸ்டேக், லோ குவாலிட்டி டைரக்டரி வெப்சைட். எல்லா டைரக்டரிஸும் யூஸ்ஃபுல் இல்லை. ஸ்பேம் டைரக்டரி வெப்சைட்டில் லிஸ்டிங் கிரியேட் பண்ணால் அது வேல்யூவே கொடுக்காது. இன்ஸ்டட் ட்ரஸ்டட் பிஸ்னஸ் டைரக்டரிஸ் யூஸ் பண்ணுங்க. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட், இப்படி ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. நைன்த் மிஸ்டேக், குவாலிட்டி கண்டென்ட் இல்லாமல் பேக்லிங்க்ஸை கிரியேட் பண்ணுறது. திங்க் பண்ணி பாருங்க, உங்கள் வெப்சைட்டில் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டே இல்லைனா யார் உங்கள் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுப்பாங்க? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஹெல்ப்ஃபுல்லான பிளாக்ஸ், கைட், கேஸ் ஸ்டடிஸ், இன்ஃபோகிராஃபிக், ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. நேச்சுரல் பேக்லிங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். 10th மிஸ்டேக், பேக்லிங்கை மானிட்டர் பண்ணாமல் இருக்கிறது. பேக்லிங்க் கிரியேட் பண்ணால் மட்டும் பத்தாது, செக்கும் பண்ணணும். எந்த பேக்லிங்க் ஆக்டிவாக இருக்குது, ஸ்பேம் பேக்லிங்க்ஸ் இருக்கா, ப்ரோக்கன் பேக்லிங்க்ஸ் இருக்கா, ரெகுலராக மானிட்டர் பண்ணுங்கள். கூகுள் சர்ச் கன்சோல் ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணுங்கள். Ahref ஃப்ரீ செக்கர், ஷெம்ரிஷ் மாதிரி டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் பேக்லிங்க் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? குவாலிட்டியான வெப்சைட் சூஸ் பண்ணுங்கள், ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் வச்சு வெப்சைட்டை டார்கெட் பண்ணுங்கள், நேச்சுரல் ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள், வேல்யூபிளான கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள், ரெகுலராக பேக்லிங்கை மானிட்டர் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் கூகுளோட ட்ரஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்த 10 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுனா உங்கள் பேக்லிங்க் ஸ்ட்ராட்டஜி டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரிமெம்பர், SEOக்கு ஷார்ட்கட்ஸ் இல்லை, கன்சிஸ்டன்சி, குவாலிட்டி அண்ட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்